ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஆல்ரெடி பல பேர் யூடியூப்பில் நியூஸில் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நானும் அதே தான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் சரியான ஏற்றம். டவ் ஜோன்ஸ் எல்லாம் ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு, கெயினில். அதே மாதிரி நாஸ்டாக்கு, S&P 500 எல்லாமே நல்ல கணிசமான அளவுக்கு ஏறி தான் இருக்குது. நம்ம நிஃப்டி 50 லாஸ்ட்டு ஃப்ரைடே 24,870 க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட்டு ஃப்ரைடே, அதாவது சாட்டர்டே நம்ம நைட்டு செக் பண்ணோம்னா, நான் கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணும்போது அது இங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்படியும் நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அவங்களும் மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு 120 பாயிண்ட்டு, ஒரு மேக்ஸிமம் 100 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கெயின் எப்படி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்ததுன்னா, நம்ம ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் இருக்கார்ல, இந்த ஜாக்சன் ஹோல் சிம்போனியம்ஸில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, மார்க்கெட்டில் இந்த ரேட் கட் செப்டம்பர் மாதம் ஒரு ரேட் கட் 0.25 இல்லை 0.50 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவர் பேசின கமெண்ட் எல்லாமே ஒரு டோவிஷ் கமெண்ட். அவர் பேசி முடித்தவனையும் மார்க்கெட்டு குதூகலமாகி ஹையில் போய் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அது கீழேயே இறங்கவே இல்லை, ஹைலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சேர்ஃபுல்லால் தான் மார்க்கெட் எல்லாம் ஏறி முடிஞ்சிருக்கு. அது நாளைக்கு நம்மளோட நிஃப்டி 50ல் இம்பேக்ட் பண்ணும். அதுதான் ஒரு 120 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு கிட்ட கேப் அப் ஆச்சுன்னா, அந்த கேப் அப்பை அது சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின். ஏன்னா இங்கே மார்க்கெட்டோட பெரிய தலை எஃப்ஐஸ் செல்லிங்கில் இருக்கிறாங்க. அவங்க இந்த மந்த்து ஃபுல்லாகவே செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மார்க்கெட் ஏற்றத்தை சஸ்டெயின் பண்ண விடுவாங்களா அப்படின்னா அது அங்கே கேள்விக்குறி தான். எனக்கு ஒரு எண்ணம் தோணுது, நாளைக்கு எவ்வளோ கேப் அப் ஆகுதோ அது 9:15க்கு ஓப்பன் ஆகும் போதே அந்த கேப் அப் ஆன கெயினை எரேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதாவது ஒரு ஓப்பனிங் ஆகும்போதே ஒரு பெரிய செல்லிங் வரும் அப்படின்ட்டு நான் கணிக்கிறேன். அப்படி தான் நடக்கணுன்ட்டுலாம் இல்லை, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது, இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது, அது இருக்கிற RSIயை பார்க்கும்போது, இப்போ இருக்கிற எஃப்ஐஎஸோட செல்லிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. எடுத்த உடனே 9:15க்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஏதாவது இருக்கட்டும், நமக்கு தேவை என்ன, நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் இந்த லெவல்லாம் வரும்போது நம்ம தான் ப்ளே பண்ணணும். அது எப்படி ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஒரு 100 பாயிண்ட்டு 120 பாயிண்ட் இருந்தால் எது அதுக்கு சப்போர்ட்டாகவும் எது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டண்ட்டை பார்க்கலாம். ஒரு 100 பாயிண்ட் நாளைக்கு நிஃப்டி 50 கேப் அப்பில் ஆகுதுன்னா எப்படியும் ஒரு 24,500 அந்த ரேஞ்சில் தான் 24,980 60 அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுவான். மேபி அந்த 9:15க்கு ஓப்பன் ஆகிற அந்த கேண்டில் 25,000 தொட்டுட்டு கூட கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 25,000 தான். ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டு அதுதான். மேஜர் ரெசிஸ்டண்ட்டு 24,046. ஏன்னா மார்க்கெட்டு ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் நாளைக்கு எப்படியும் ஓப்பன் ஒரு நல்ல ஓப்பனாக தான் இருக்க போகுது. இவனும் ஒரு நல்ல கேப் அப் ஆகிட்டு ஒரு வேளை மேலே போனான்னா இந்த 25,046ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட், தரமான ரெசிஸ்டண்ட். இதை தாண்ட விடவே மாட்டாங்க. இல்லை மார்க்கெட்டு நல்ல புல்லிஷில் தான் இருக்குது, யூஎஸில் ஏறின மாதிரி இங்கேயும் ஏறுதுன்னா அதுக்கான அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 25,156. இந்த 2 ரெசிஸ்டண்ட்டை தாண்டி அவன் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நான் சொன்னேன்ல, ஒரு 9:15க்கு ஒரு செல் ஆஃப் ஆச்சுன்னா, பெரிய லெவலில் செல் ஆஃப் ஆச்சுன்னா
அதுக்கான இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,946. 24,946 ஒரு சின்ன மைல்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இவன் ஒரு 120 பாயிண்ட் ஓப்பன் ஆனாவே 25,000 கிட்ட போயிடுவான். 25,000 போனான்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,046 கண்டிப்பாக டச் பண்ணிட்டு தான் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதுவாக இருக்குன்னா இந்த 24,946 தான் இருக்கும். இது மைனர் சப்போர்ட்டு தான். மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா அதாவது இப்போ முடிஞ்சிருக்க அந்த ஸ்டேஜ் 24,869. இது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா 24,774. இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் நிஃப்டி ஒரு காலம் மேலே போகாதுன்னு சொன்னேன். அவன் 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் அவனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மேலே போய் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஏன்னா சின்ன கேப்புன்னா கூட நம்ம ஏதோ ஒரு 50-20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுன்னா கூட விட்டுடலாம். ஆனால் 303 பாயிண்ட் இருக்குது கேப்பு. அதை கீழே வந்து டச் பண்ணிட்டு தான் நிஃப்டி அதுக்கப்புறம் ரேலி ஆகும். அந்த ரேலியும் சஸ்டெயின் ஆகும். இது எனக்கு தோன்றதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். சென்செக்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் வந்து பேங்க் நிஃப்டியை சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் சார் சென்செக்ஸ் சொல்கிறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பயங்கரமான அடி வாங்கினது இந்த சென்செக்ஸில் தான். என்னை பல தடவை லாஸ் பண்ண வச்சவன் ஒரே இண்டெக்ஸ் இவன் தான், சென்செக்ஸ். ஆனால் இப்போது நான் அதிகப்படியாக ட்ரேட் பண்ணுறது இந்த சென்செக்ஸில் தான். நிஃப்டி 50யை நான் வந்து ரேர் கேஸில் தான் பண்ணுவேன். அதாவது சென்செக்ஸ் ஹெவியாக ஒரு 1200 1000 பாயிண்ட்டெல்லாம் கேப் ட்ரேடிங் ஆகி ப்ளஸில் முடிஞ்சேன்னா நான் அங்கே போகவே மாட்டேன். இதுவே அவன் டவுன் சைடில் ஒரு 1000 1500 பாயிண்ட் கீழே இருந்தானா அப்போ நான் சென்செக்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணுவேன். நிஃப்டி 50 எப்போல்லாம் ப்ளே பண்ணுவேன்னா ஒரு புதன்கிழமை ஒரு வியாழக்கிழமை அந்த இடைப்பட்ட நாளில் மட்டும்தான் பண்ணுவேன். மற்ற எல்லா நாளுமே சென்செக்ஸ் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சென்செக்ஸோட இடுக்கு சந்து பொந்து எல்லாம் நல்லா தெரியும். நல்லா தெரியும் மீன்ஸ் ப்ராஃபிட்டு என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த லாஸை எனக்கு தெரியும் போது அதை கட் பண்ணவும் தெரியும். அந்த மீனிங்கில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஆனால் அதிகப்படியாக லாஸஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3-4 வருஷமாக எனக்கு சென்செக்ஸில் பரவாயில்ல, மாதம் ஆனால் ஒரு 15,000 10,000 நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அது போதும், எனக்கு போதும் என்ற மனமே பொன்சை மருந்து அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். அதை நானே ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் எப்படி? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்செக்ஸில் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து 81,306 முடிஞ்சிருக்கு. அதோட சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஏன்னா 120 பாயிண்ட்டு வந்து நிஃப்டி 50 ஓப்பன் ஆச்சுன்னா இவெல்லாம் ஒரு 400-500 கிட்ட கேப் அப் ஆகும். அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா 81,862. 81,862 இதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் வந்து 82,133. ஓகேங்களா? இதுக்குள்ளே அவன் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சப்போர்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட்டு 81,537. ஏன்னா அவன் எப்படியும் கேப் அப் தான் ஆகுவான், அது நமக்கு கண்கூட தெரியும். ஸோ அதனால தான் 81,537 ஒரு சின்ன மைனர் சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன். அங்கே வந்து அவன் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடச்சி கீழே வந்தானா இப்போது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அந்த 81,284 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் சப்போர்ட்டு 81,081. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் சென்செக்ஸ் நாளைக்கு மண்டேயில் இன்ட்ராடே லெவல் மேலே எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் போட்டு அரைன்னு அறக்க போகிறாங்களா, இல்லை ஒரு ஆப்ஷன் பையருக்கு பெரிய லெவலில் ஸ்விங் வந்து லாபத்தை கொடுக்க போதா அப்படின்னு தெரியல. ஏன்னா எஃப்ஐ சைடில் பார்த்தாலும் பெரிய லெவலில் விற்கலை, எல்லாம் ஒரு 1,500 1,300 1,400 அப்படின்னு தான் விற்றுட்ருக்காங்க.
சரி டிஐ சைட்லேயாவது பெரிய லெவலில் வாங்குறாங்கன்னா அங்கேயும் இல்லை. அவங்களும் அதே 1200 1300 சேம் ஃபிகர் தான் இருக்குது 2 பேர்த்துலேயும். ஸோ ஒரு சைட்வே போகாமல் எப்போவுமே இந்த ஆப்ஷன் ரைட்டருக்கே கொட்டி கொட்டி காசை கொடுக்குது இந்த மார்க்கெட். ஆப்ஷன்ஸ் பையரையும் கொஞ்சம் நாளைக்கு கண் திறந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா நம்மளும் சம்பாதிக்கலாம். நாளைய பொழுதில் இதோட இன்ட்ராடே லெவலை நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த மணி ஆப்ஷனை எடுப்போம். கண்டிப்பாக ப்ராஃபிட்டை பிடிப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னையோட 1 மாதம்தான் ஆகுது. எனக்கு இப்போவே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ள நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த பிரேவ் ட்ரேடர் ஆவடியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளும் இந்த யூடியூப் சேனலை ஒரு பெரிய ரேஞ்ச் போகலாம். நன்றி, வணக்கம்.